நான் எதையும் பார்க்கலப்பா. நீ வேணா கூப்பிட்டுக்கோ, சூப்பர் பொண்ணு. உனக்கு ஏன் ப்ராப்ளம் எதுப்பா? ஏய், நீ என்ன ஊர்ல மாமா வேலை பார்த்தியா? பகிர்ந்துண்டு வாழ நினைச்சேன், என்ன மன்னிச்சிருப்பா. காலையில எழுந்து வண்டியை வாஷ் பண்ணமா சமையல் பண்ணமான்னு இருக்கணும். இல்லன்னா ஏமி இது? நீ வேணா கூப்பிட்டுக்கோ, சூப்பர் பொண்ணு. தேவடா பெத்த மாயாவே இருப்பான் போல் இருக்க. தம்முடு என் பொழப்பெல்லாம் பண்ண வரை போட்டாதப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்பா. செய்வியா? அப்படியா? அந்த சேர் எடுத்து போடு. இப்படி சூடுப்பா, இப்படி சூடு. கூச்சப்பா, கூச்ச. தம்முடு மசாஜ் செய்யல? வேண்டாம், வலி உடம்புல இல்ல, மனசுல. இவனுக்கும் மனசு இருக்கா? தேவடா, மேகம் தவிழ்ந்து விளையாடுற இந்த மலடி வரத்துல இருக்கிற கிராமம் தான் எங்க ஊரு. இத ஊருன்னு சொல்றதை விட நந்தவனம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். எங்க ஊரோட பேரு மைக்கேல் பட்டி. இதுதான் என்னோட பாசமான அம்மா, ரொம்ப வெகுளி. இவர் தான் இப்ப நான் உங்களை சந்திக்க காரணமா இருந்த குழந்தைத்தனமான அப்பா. இவரு வீண் பந்தாவோட வெட்டி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாமா. இவங்க என் மேல மட்டுமில்ல, வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்பு காட்டுற என் அக்கா. இந்த அழகான ஊர்ல தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா சந்தோஷமா ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தேவையில்லாம அந்த பிரச்சனை வந்து. பாப்பாங்களே, என்ன ரொம்ப சோகமா வர? ஏதாவது பொண்ணு கழட்டி விட்டுருச்சா? ஏய் சுமாரா, என்னடா ஆச்சு? நம்பூர் பிள்ளைங்க எதுவும் ஸ்கூலுக்கே போகல பங்காளி. மொத்த ஆராத்தங்களும் இங்க உட்காந்துருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலடி. ஆச்சரியமா இருக்கு, என்னடி இவ்ளோ சைலண்டா இருக்காங்க? ஒருவேளை திருந்திட்டானுங்களோ? பிரேக் பிடிக்காத ஜேசிபி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துனா ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு தெரியும்டா. பொறுக்கீங்களா? பொறுக்கீங்க திருந்தவே மாட்டானுங்க. திருந்தாத ஜென்மம். பிளான் பண்ணோம், தூங்கிட்டேன்டா. தேங்க்ஸ்டா.